மன்னன் இடைக்கடனார் என்ற புலவனுக்கு சிறப்பு செய்தது ஏன்? விளக்கம் தருக. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்த குலேச பாண்டியன் என்னும் மன்னன் தமிழ் புலமையில் சிறந்து விளங்கினான். ரெண்டாவது, கபிலரின் நண்பனான இடைக்காடனார் என்னும் புலவர் தாம் இயற்றிய கவிதையினை மன்னன் முன்பு பாட அதை பொருள்படுத்தாமல் மன்னன் புலவரை அவமதித்தான். அடுத்து, மனம் வருந்திய இடைக்காடனார் இறைவனிடம் முறையிட்டார். அடுத்து, மன்னனின் பிழையை உணர்த்துவதற்காக இறைவன் கடம்பவன கோயிலை விட்டு நீங்கி வட திரு ஆலவாயில் சென்று தங்கினார். அடுத்து, இதை அறிந்த மன்னன் தன் பிள்ளையை பொறுத்தருளுமாறு இறைவனை வேண்டி இடைக்காடனாருக்கு சிறப்பு செய்தான். ஃபஸ்ட்டில் என்ன சொல்கிறோம்? பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்தது யாருன்னா குலேச பாண்டியன் என்னும் மன்னன் தமிழ் புலமையில் சிறந்து விளங்கினான். அடுத்து, கபிலரின் நண்பர் யார்? இடைக்காடனார் என்னும் புலவர். கபிலரின் நண்பர் இடைக்காடனார் என்னும் புலவர் தாம் இயற்றிய கவிதையினை யார் முன்பு பாடுறாங்க? மன்னன் முன்பு பாட அதை பொருள்படுத்தாமல் மன்னன் என்ன செய்தான்? புலவரை அவமதித்தான். அடுத்து, மனம் வருந்திய இடைக்காடனார் இறைவனிடம் முறையிட்டார். மனம் வருந்திய இடைக்காடனார் யார்கிட்ட முறையிடுறாங்க? இறைவனிடம். அடுத்து, மன்னனின் பிழையை உணர்த்துவதற்காக இறைவன் கடம்பவன கோயிலை விட்டு நீங்கி வட திரு ஆலவாயில் சென்று தங்குறாரு. மன்னனின் பிழையை உணர்த்துவதற்காக இறைவன் எங்கே போகிறாரு? கடம்பவன கோயிலை விட்டு நீங்கி வட திரு ஆலவாயில் சென்று தங்கினார். இதை அறிந்த மன்னன் தன் பிள்ளையை பொறுத்தருளுமாறு இறைவனை வேண்டி இடைக்காடனாருக்கு சிறப்பு செய்தான்.